எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 13வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் நம் நிகழ்வின் புதுவரவு தனது சிறப்பான பேச்சால் பலரையும் கட்டி போடும் திறன் பெற்றவர். தனது சரவெடியான ஜோதிட கருத்துக்களை சிறப்பாக வழங்குபவர். பன்னிரு பாவ சுபர்கள் அசுபர்கள் யார் என அரங்கை அதிர வைக்க வரும் பாரம்பரிய பரம்பரை ஜோதிடர் உயர் திரு பார்த்திபன் வாசு ஐயா அவர்களை அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு. இந்த 13வது ஜோதிட கருத்தரங்கில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ராஜநிலை சேனல் நிறுவனர் ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கும், தாந்திரிய பேரரசர் பேராசிரியர் ஐயா மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களையும் மரியாதையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கு பேச வந்திருக்கும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல வந்திருக்கும் ஜோதிடர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்தி கொண்டு, நான் இந்த 13வது கருத்தரங்கத்தில் என்னோட முதல் முறையாக நான் பேச வரேன். இந்த முதல் முறையாக நான் ஐயா சொன்ன மாதிரி இந்த 13வது அப்படின்றது வந்து சில பேருக்கு அந்த 13 அப்படின்றது ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பயம் கொடுத்தக்கூடிய எண்ணாக தான் இருக்குது. ஆனால் அந்த எண்ணை பற்றின ஒரு தவறான புரிதலை ஐயா வந்து இங்கே தெளிவுபடுத்தினாரு. ஏன்னா நானும் 13வது கருத்தரங்கத்தில் முதல் முறையாக பேச வர்றதுனால அதை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா 12 பாவங்களோட சுபர் அசுபர். 12 பாவங்கள் உங்களுக்கு தெரியும். முதலாம் பாவத்திலிருந்து மொத்தம் 12 பாவங்கள் இருக்குது. இந்த 12 பாவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆதிபத்திய கிரகங்கள் இருக்குது. சூரியன் சந்திரன் உட்பட அவங்களுடைய ஒரே ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இதை நான் எப்படி கொஞ்சம் தெளிவுபடுத்தி இன்னும் எளிமையாக இருக்கக்கூடிய விதத்தில் நான் சொல்லலான்னு இருக்கேன். 12 பாவங்கள் அப்படிங்கிறது வந்து முதலாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து லக்னம். லக்னம்னாவே உங்களுக்கு தெரியும். லக்னம், லக்னாதிபதி, அவருடைய லக்னம்னாவே உங்களுடைய முகம். நீங்கள் யார், உங்களுடைய செயல் என்ன, உங்களோட சிந்தனைகள் என்ன, நீங்கள் எந்த மாதிரி பேசுவீங்க, நீ எப்படி மற்றவங்க கிட்ட பழகுவீங்க, நீங்கள் எதிலில் விருப்பம் உடையவர்கள், நீங்கள் ஆளுமை திறன் மிக்கவரா, உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் ஒரு யோகத்தை அனுபவிக்க உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி பற்றி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். லக்னம்னாவே நீங்க தான். உங்களுடைய குணாதிசயம், செயல்பாடுகள், சிந்தனை, செயல் எல்லாமே உங்களுடைய குறிக்கக்கூடியது லக்னம். இந்த லக்னம் லக்னாதிபதி எந்த அளவுக்கு லக்னம் லக்னாதிபதி உங்களுக்கு 6 8 மறைந்திருக்கிறாங்களா, 6 8 12 மறைஞ்சிருக்காங்களா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு சுபர்களுடைய பார்வைகள் இருக்கு, அவர்களுடைய சேர்க்கை பார்வை சேர்க்கை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத வச்சுதான் லக்னம் லக்னாதிபதி வலு தீர்மானிக்கப்படுகிறது. இது இப்படி 12 பாவங்களுக்கும் நாம் சொல்லிட்டு போகலாம். ஆனால் நான் இங்கே சொல்ல விரும்புவது வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த மேசம், ரிஷபம், கடகம் அப்படின்னு நான் பிரித்து சொல்லிடுறேன். அவங்களோட சுபர் யார் அசுபர் யார் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரியும். பாவகம், பாவகாதிபதி, அந்த பாவகத்தை நம்ம சொன்னோம்னா அந்த பாவகத்தில் 6 8 மறையிறாங்களா, அவங்களுக்கு அப்போ தசாபுத்திகள் நடக்குதா அப்படின்னு நம்ம இன்னும் விளக்கமாக சொல்லிட்டு போனோம் அப்படின்னா காலதாமதம் இன்னும் அதிகம் ஆகும். அப்படின்றதுனால நான் எளிமையாக விளக்க நினைக்கிறேன். முதலில் மேசத்தை எடுத்துக்கலாம். இந்த மேசம் முதல் 12 ராசிகளுக்கும் உண்டான சுபர் அசுபர்கள் அப்படி நாம் எடுத்துக்கலாம். இது 12க்கும் வந்துடும். இந்த மேஷ லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேஷ லக்னத்திற்கு யாரெல்லாம் சுபரா வருவா, யாரெல்லாம் அசுபர், எந்த தசை அந்த சுபர்களோட தசை நடக்கும் பொழுது எப்படி இருக்கு, அந்த அசுபர்களுடைய தசைகள் ஆகாத தசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆகாதவர் அசுபர்களோட தசை, இவங்க இவங்களுக்கு யாரோடையெல்லாம் இணைவாகவோ இல்லை திருமணத்திலோ கூட்டு தொழிலோ யாரெல்லாம் இருந்து சிறப்பாக இருக்குன்னு உங்களுக்கு எளிமையாக விளக்க விரும்புகிறேன். அதை போல பார்த்தீங்கன்னா இந்த மேஷ லக்னத்திற்கு உண்டான சுபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு. மிக எளிமையாக சொல்கிறேன். உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு யாரெல்லாம் தசை நடத்தும் பொழுது உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்க விருப்பறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ லக்னத்திற்கு சுபர்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய திசை சூரிய புத்தி, சந்திர திசை சந்திர புத்தி, குரு திசை குரு புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அவர்கள் சுபர்கள் உங்களை யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்.
இந்த விதிக்கு விதிவிலக்கு, அவங்க எந்த நிலைமையில இருக்காங்க, அப்போதைக்கு அவங்களோட தசாபுத்தி அமைப்புகள் நடந்துட்டு இருக்கான்றதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். ஒருவருக்கு மேச லக்னம், அந்த மேச லக்னத்திற்கு சுபர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து சூரிய சந்திர குருவினுடைய தசாபுத்தி அமைப்புகள் அப்போ இருக்கா, உங்களுக்கு சுபர்களுடைய தசாபுத்தி அமைப்புகள் இருக்கா, அந்த சுபர்களுக்கு அந்த சுபத்துவத்தை முழுமையாக வழங்கக்கூடிய சக்தியில் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். அவங்களுக்கு அந்த சனி ராகு கேதுகளோட, கேது கூட விடலாம், சனி ராகு செவ்வாய் இவர்களுடைய தொடர்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அந்த சுபர்கள் தன்னுடைய சக்தியும் வலுவையும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்களா. ஏன்னா ஜோதிடத்தில் எல்லாமே ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனுக்கு ஒரு காம்பினேஷன். உங்களுக்கு சுபத்துவமாக இருக்கக்கூடும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு சுபர்னு சொல்லக்கூடிய, முழுமையாக குருன்னு சொல்லக்கூடிய, சுபத்துவத்தின் உச்சமாக சொல்லக்கூடிய குரு எல்லா லக்னத்திற்கும் ராசியினருக்கும் சுபத்துவத்தை கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ உங்களுடைய அந்த சுபர்னு மேஷ லக்னத்திற்கு சுபர்களாக சொல்லக்கூடிய சூரிய சந்திர குரு தசைகள் உங்களுக்கு சுபர்கள். அவர்கள் தசை நடத்தும் பொழுது, அவர்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருந்து அவர்கள் தசை நடத்தும் பொழுது உங்களுக்கு உங்களோட ஜாதக பிரகாரம் என்ன சுபத்துவத்தை வழங்க இருக்கிறார்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அப்ப மேஷ லக்னத்திற்கு அந்த மேசத்திற்கு ஆகாதவர்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய், புதன், மன்னிக்கவும், மேஷத்திற்கு புதன். 6ஆம் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் அவர்களுக்கு தசை நடத்தும் பொழுது கண்டிப்பாக சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்ப மேஷ லக்னத்திற்கு ஆகாதவர், அந்த மேசத்திற்கு ஆகாதவர், பகைவர், உங்க அதிகப்படியான உச்சக்கட்டமான வலியும் வேதனையும் கொடுக்கக்கூடியவர் புதன். அதே போல் இந்த மேசத்திற்கு யாருடன் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யறதோ இல்ல கணவன் மனைவியாக வரக்கூடியவர்களுக்கு யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுப்பார்கள் அந்த மேசத்திற்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துலாம் சிம்மம் தனுசு ராசியினர்கள் அவருக்கு கூட்டு தொழிலாளியும் கூட்டாளியாக வரும் பொழுது ஒரு சிறந்த யோகத்தையும் ஒரு பாக்கியதையும் அவர்களே கணவன் மனைவியாக அமையும் பொழுது சிறந்த யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப மேசத்திற்கு அந்த மேஷ லக்னத்திற்கு சுபர்கள் சொல்லக்கூடியவர் சூரியன் சந்திரன் குரு. அவர்களுக்கு ஆகாத தசை, ஆகாதவர் அசுபர்கள்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா புதன். அந்த திருமணத்தில் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழில்கள் இதுலேயும் அவங்களுக்கு அந்த மேசத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் துலாம் ராசினர், சிம்மம், தனுசு. இதில் எல்லாத்திற்குமே ஒரு விதிக்கு விதிவிலக்கு உண்டு அப்படின்றத உங்களோட ஜாதகத்தில் பார்த்துக்கணும். அப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யாரு, அப்போதைக்கு உங்களுக்கு என்னத்தை கொடுக்க போறாங்கன்றது அந்த தசாபுத்தி அமைப்புகள் வச்சுதான் நீங்க ஜாதகத்தை நம்ம கணிக்க முடியும். அப்ப என்ன தசை நடக்குது, 6ஆம் தசை நடக்குதா, 8ஆம் தசை நடக்குதா, 12ஆம் தசை நடக்குதா, உங்களை லக்னத்திற்கு குருவின் பார்வைகள் உண்டா, கோச்சார நிலைமைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்துதான் அப்போதைக்கு உங்களுடைய நிலைமைகளை நாம கணிக்க முடியும். ஆனா இங்க நம்ம சொல்லக்கூடியது உங்களுக்கு யார் சுபர் யார் அசுபர், யாருடன் சேரும் பொழுது உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கூட்டாளிகளும் கணவன் மனைவிக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றத பேசணும். அப்ப மேசத்திற்கு பார்த்தாச்சு. ரிஷபத்திற்கு நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய சுபர்னு சொல்லக்கூடியவர் புதன், சுக்கிரன், அதே சூரியன், சனி. இவர்கள் 4 பேருமே உங்களுக்கு சுபர்களுடைய தன்மைகளில் வருவார்கள். அவர்கள் தசாபுத்தி நடக்கும் பொழுது உங்களுடைய எந்த ஒரு செயலுக்கும் உங்கள் வயதிற்கு ஏற்றாற்போல் ஒரு திருமண வயதிற்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த கிரகம் என்ன சுபத்துவத்தை கொடுக்கும், ஒரு 20, 25 வயசு 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு என்ன சுகம், எதை கொடுத்தா அந்த ஜாதகர் சந்தோஷமா இருப்பாங்க, சொத்தா, திருமண வயதில் இருக்கிற திருமணம், காதல் வயப்படக்கூடிய வயதிற்கு காதல், இதை தான் அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய அந்த வயதிற்கு ஏற்றாற் போல அந்த சுபகிரகங்கள் செயல்படும். அந்த வயதிற்கு ஏற்றாற் போல் உங்கள் அசுபர்கள் செயல்படுவார்கள். அப்ப ரிஷபத்திற்கு சூரியன், சுக்கிரன், சனி, புதன் உங்களுக்கு சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாகவும் உங்களுக்கு அசுபர்கள் சொல்லக்கூடிய ஆகாதவர்களாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு. அவருக்கு 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு உங்களுக்கு ஆகாதவராகவும் அசுபராகவும் செயல்படுவார். இதில் நீங்க உங்க சரலக்கண ஸ்திரலக்கண உபயலக்கணத்திற்கு யாரெல்லாம் பாதகாதிபதி யாரு மாரகாதிபதி அஷ்டமாதிபதி என்ற கணக்குக்கு எடுத்துக்கணும். அந்த தசையில் உங்களுக்கு முழுமையான யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தாலுமே அந்த ராசி லக்கணத்திற்கு அந்த புத்தியிலேயோ இல்ல அந்தரத்திலேயோ உங்களுக்கு பாதகாதிபதியோ இல்ல அஷ்டமாதிபதியோ இல்லை அசுபர்களும் சொல்லக்கூடிய
இப்ப அந்த ரிஷபத்திற்கு குருவோ தசையோ புத்தியோ அந்தரமோ நடத்திட்டு இருக்குன்னா அப்போதைக்கு நீ கஷ்டம் தான் படுவீங்க. கோச்சாரத்தையும் பார்த்துக் கொள்வது மிக சிறப்பு. அப்ப ரிஷபத்திற்கு சுபர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், புதன், சனி. அந்த ரிஷபத்திற்கு தன்னுடைய அனைத்து வகையான கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு. புரியுதுங்களா? அதே போல் அந்த ரிஷபத்திற்கு கூட்டாளிகளால் லாபம், மனைவியால் லாபம். எந்த ராசியினரை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம், கன்னி, மகர ராசிக்காரர்கள். இவங்களுக்கு கூட்டாளிகள் வர்க்கத்திலையும் மனைவி சார்ந்த உறவுகள் மூலியமாக ஒரு சிறந்த யோகத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம், கன்னி, மகரம். அப்ப மூன்றாவதாக சொல்லக்கூடிய மேசம், ரிஷபம், மிதுன ராசி. அந்த மிதுனத்திற்கு உண்டானவர் சுபர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மிதுனத்திற்கு சுக்கிரன், சூரியன், சனி இவர்கள் சுபர்களாகவும் அவருக்கு ஆகாதவர் அசுபர்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். இங்க நீங்க 6, 8 காம்பினேஷன் எடுத்துக்கணும். 12ஆம் பாவகம் 3, 6, 8, 12 தசாபுத்திகள் நடக்குதா? அப்ப இந்த மிதுனத்திற்கு அதிகப்படியான துன்பத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், ஆகாதவர். இதில் நீங்க பாதகாதிபதியாக யார் வரா? குரு வருவார். குரு தசாபுத்திகள் நடத்தும் பொழுதும் மந்திரத்தை நடத்தும் பொழுதும் அந்த குரு யாரோட எல்லாம் சேர்க்கையில இருக்கிறார்? ராகுவோட சேர்க்கையில இருக்கிறாரா? சனியோட சேர்க்கையில இருக்காரா? அந்த குரு இந்த மிதுனத்திற்கு ஆகாதவராக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய சேர்க்கையில இருக்காரா அப்படின்றது நீங்க கணக்குல எடுத்துக்கணும். சுபர்னு மட்டும் நீங்க கணக்குல எடுக்கணும். சுபர் உங்களுக்கு உண்மையான சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய வழிகளிலும் பிராப்தத்திலும் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வலிமையுடன் இருக்கிறார்களா அப்படின்றது உங்களோட சுய ஜாதகத்தை பொறுத்து அமையும். அப்ப மிதுனத்திற்கு சூரியன், சனி, சுக்கிரன் இவர்கள் சுபர்களாகவும் செவ்வாய் ஆகாதவர்களாகவும் பாதகாதிபதியாக குருவே வருகிறார். அதையும் நீ கணக்கில் எடுத்துக்கணும். கூட்டு தொழில் திருமணத்தில் தனுசு, துலாம், கும்பம். தனுசு, துலாம், கும்பம் உங்களுக்கு கூட்டாளிகள், கூட்டாளி வர்க்கத்தினர் யாரோடலாம் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். மனைவி யார் மூலியமாக இருக்கலாம், மனைவி சொந்தத்தின் மூலியமாக வரக்கூடிய யோகத்தை குறிக்கக்கூடியவர் இந்த 3 ராசின்னு வருவாங்க. அப்ப மேச, ரிஷபம், மிதுனம் பார்த்தாச்சு. கடக ராசி, அந்த கடகத்திற்கு இந்த கடகத்திற்கு பாத்தீங்க அப்படின்னா யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக சுபர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் குருவும். அப்ப உங்களுடைய அப்போதைக்கு உங்களுடைய இப்ப நடக்கக்கூடிய இந்த கடகத்திற்கு அந்த சுபர்களாக செவ்வாவும் குருவும் இருக்கிறாங்க. காம்பினேஷன் அவங்க எந்த அளவுக்கு சுபத்துவமா இருக்காங்க. உங்களோட லக்னாதிபதி வலு என்ன? அப்ப என்ன தசாபுத்திகள் நடக்குது? அப்ப இருக்கக்கூடிய உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய பாதகாதிபதி, மாரகாதிபதி, உங்களுக்கு அஷ்டமாதிபதி இருக்கக்கூடியவர்களாக யார் யாரெல்லாம் தசாபுத்திகள் நடத்திட்டு இருக்காருன்றதையும் நான் ஏன் இதை அடிக்கடி திரும்ப சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நீங்க எடுத்துக்கும் பொழுது நீங்க கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த யோகத்தை இருக்கிறதா இருக்கும். சரிங்களா? சுபர்கள் முழுமையான சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துக்கணும். அவர்களுக்கு ஆகாதவர், அந்த கடகத்திற்கு ஆகாதவர்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி. ஒளிக்கு இருள் பகை. கடகத்திற்கு அவர் ஒளிபுரிந்திய சந்திரனுடைய அந்த ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடியவங்க, அந்த காரகத்தில் இருக்கக்கூடியவங்க, அந்த ஒளிக்கு இருள் பகை அப்படின்ற அடிப்படையில இந்த கடக சிம்மத்திற்கு சனி உங்களுக்கு முழுக்க 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 அசிங்கத்தையும் அவமானத்தையும் கஷ்டத்தையும் வலி வேதனைகளையும் நோய் நொடிகளையும் கடனிலேயே வாழ்க்கை போகுதா அப்படின்றதுலயும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பார் சனி பகவான். அப்ப இந்த கடகத்திற்கு உங்களுக்கு கூட்டாளிகள் வர்க்கத்தினர்களும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம், மீனம், ரிஷபம். விருச்சிகம், மீனம், ரிஷபம். அப்ப அதே போல் சிம்மத்திற்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுபர்கள் யார்? செவ்வாய், குரு. அவருக்கு ஆகாதவர் சனி. அவருக்கு ஆகாதவர் சனி. அங்க கூட்டு தொழிலில் உங்களுக்கு யோகத்தையும் திருமண உறவுகள் மூலியமாக யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா தனுசு, மேஷம், மிதுனத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இதனை ஏன் சொல்றேன்னா உங்களுடைய கூட்டாளிகள் வர்க்கத்தினால் செல்ஃப் நீங்க ஒரு பிசினஸ் செய்றீங்க, உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க. சில பேருக்கு சார் என்னோட பார்ட்னர்ஸ் மூலியமாக நிம்மதியே இல்லை, எது கேட்டாலும் பிரச்சனையா இருக்குது அப்படின்றவங்களுக்காக இது நான் சொல்றேன். அதே போல் கன்னி, அந்த கன்னிக்கு நீங்க உங்களுக்கு சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய சுபர்கள் சொல்லக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், சனி, சந்திரன். சுக்கிரன், சனி, சந்திரன் சுபர்களாகவும் அவர்களுக்கு அசுபர்களாக வரக்கூடியவர் ஆகாத தசையை நடத்தக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்.
அந்த கன்னிக்கு உங்களுக்கு கூட்டு தொழில், வியாபாரம், மனைவி சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு யோகத்தையும் வருமானத்தையும் இருக்கக்கூடிய ராசிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம், மகரம், ரிஷபம். இதுல நீங்க கூட்டாளிகளை தேர்ந்தெடுக்கிறதோ மனைவி கணவனை தேர்ந்தெடுக்கிறதோ மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் துலா, இந்த துலாத்திற்கு சுபர்கள் யார்? யாரு தசை நடத்தும் பொழுது உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார்கள்? புதனும் சனியும் இவர்களுக்கு முதல் தர யோகத்தை கொடுப்பார்கள். ஆகாத தசை, ஆகாத தசை யார் அசுபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு. நான் ஏன் பிரிச்சு சொல்றேன்னா, உங்களுடைய ஜாதகத்துல அப்போதைக்கு நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய இப்ப நமக்கு ஆகாதவரோட தசை நடக்குதா, ஆகாதவரோட புக்தி நடக்குதா, 6-8 காம்பினேஷன் இருக்குதா அப்படின்னு நீங்க பார்த்துங்கிறதுக்காக தான் நான் இது விளக்கத்தையே நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப உங்களுக்கு சுபர் ஆகாதவர்னு பாத்தீங்கன்னா குரு. உங்களுக்கு கூட்டாளி வர்க்கத்தினர் திருமணம் சார்ந்த விஷயங்களில் யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக வரக்கூடியவர்கள் மேஷ கும்பம் மிதுனம். மேஷ கும்பம் மிதுனத்தை சார்ந்தவர்களாக உங்களுக்கு கூட்டாளிகள், பிசினஸ் பார்ட்னர்ஸ்கள் இருக்கும் பொழுது திருமணம் சார்ந்தவர்கள், திருமணம் சார்ந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மேஷ கும்பம் மிதுனம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்களுக்கு துலாம், கன்னி, துலாம், விருச்சிகத்திற்கு சுபர்கள்னு சொல்லக்கூடியவர் யாரெல்லாம் சுபத்துவத்தை கொடுப்பார், முழுமையான சுபத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு, சூரியன், சந்திரன். குரு, சூரியன், சந்திரன். உங்களுக்கு ஆகாதவராக இருக்கக்கூடியவர், விருச்சிகத்திற்கு ஆகாதவராக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன். அப்ப உங்களுக்கு இந்த புதன் தசை, புதன் புத்தி, அந்தரத்தில் புதன் வரும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டத்தையும் கவலைகளையும் கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு விருச்சிகத்திற்கு புதனாக இருப்பார். அந்த விருச்சிகத்திற்கு சுபர்னு சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு, சூரிய, சந்திர தசா புத்திகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு யோகத்தை கொடுப்பவர்களாகவும், அதே உங்களுக்கு கூட்டு தொழில், கூட்டாளி வர்க்கத்தின் மூலியமாக யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ரிஷபம், கடகம், மீனம் சார்ந்த உங்களுக்கு ராசியினர் உங்களுக்கு கூட்டாளி வர்க்கத்திலும் மனைவி சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார்கள். அதே போல் தனுசு, தனுசிற்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் சுபர்கள், யோகத்தை கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா செவ்வாயும் சூரியனும். அதே தனுசிற்கு யோகத்தைக்கு மீறி அதிகப்படியான துக்கத்தையும் வலி வேதனைகளையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஆகாதவராக அசுபராக செயல்படுவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். இது விதிக்கு விதிவிலக்கு. உங்களுக்கு அவர்களுக்கு எப்போ அந்த முழுமையான கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறாங்களா, லக்னம் லக்னாதிபதியோட வலு எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க முழுமையாக எடுத்துக்கணும். லக்னம் லக்னாதிபதியோட வலுவை சார்ந்தே உங்களுக்கு எல்லா யோகத்தையும் பாக்கியத்தையும் அனுபவிக்கக்கூடிய பிராப்தங்கள் உண்டு. உங்களுக்கு கூட்டாளி வர்க்கத்தினத்தின் மூலியமாகவும் திருமணம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக வரக்கூடியவர்கள் மீனம், மேச, சிம்மம். இவங்க பிசினஸ் பார்ட்னர்ஸாவோ இல்லை லைஃப் பார்ட்னர்ஸோ வரும்பொழுது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு மகரம், மகரத்தில் இருப்பவர்களுக்கு சுபர்களாக வரக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன். அவர்களுக்கு ஆகாதவர் அசுபர்களாக வரக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா சூரியன். ஒளிக்கு இருள் பகை என்ற அடிப்படைகளில் சூரியன் வருவார். கூட்டாளி வர்க்கத்தினருக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர்களாக ரிஷபம், கன்னி, மீனம் வருவார்கள். இந்த ராசியினர் உங்களுக்கு கூட்டாளிகளாக இருக்கிறார்களா, உங்களுடைய மனைவி கணவர்களாக இருக்கிறாங்களா, யோகமாக தான் இருக்கும். இதுக்கு விதிக்கு விதிவிலக்கு. அப்போ உங்களுக்கு தசாபுத்தி அமைப்புகள், உங்களுக்கு பாதகாதிபதி தசை நடக்குதா, அஷ்டமாதிபதி தசை நடக்குதா அப்படின்றது நீங்க பார்த்துக்கணும். அவர்களுடைய சேர்க்கை, பார்வை என்ன, கோச்சாரத்தின் நிலைமைகள் என்ன அப்படின்றது நீங்க எடுத்துக்கணும். அதே போல் கும்பத்திற்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுபர்களும் சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன், புதன். சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பவர்களாகவும் அசுபர்களாக செயல்படுபவர்கள், ஆகாதவர்களாக செயல்படுபவர்கள் பாத்தீங்கன்னா சந்திரன். இவர்களுக்கு திருமண உறவுகளிலோ கூட்டாளிகளிலோ யோகத்தை கொடுக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிதுனம், துலாம், ரிஷபம், தனுசு ராசியினர் உங்களுக்கு கூட்டாளிகளாக வரும் பொழுது யோகத்தை கொடுப்பார்கள். உங்களுக்கு மீனம், நீங்க மீனத்தில் பிறந்தவர், மீன லக்னமாக இருக்கிறீங்க. இந்த மீனத்திற்கு யார் தசாபுத்திகள் நடத்தும், யார் உங்களுக்கு சுபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய், சனி, வளர்பிறை சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பொழுது இன்னும் யோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ஆகாதவர் சொல்லக்கூடிய அசுபர்கள்
ஆகாத தசைன்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் உங்களுக்கு வருவார், சுக்கிரன் வருவார். உங்களுக்கு கூட்டாளி வர்க்கத்தின் இடத்துல கூட்டாளிகளோ கூட்டாளி தொழில்கள் மூலியமாகவோ மனைவின் மூலியமாகவோ கணவன் மூலியமாகவோ யாரெல்லாம் இருக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும், நல்ல சிறப்பான ஒரு அந்தஸ்தை அடைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி கடகம் விருச்சிகத்தை இருக்கும் பொழுது மீனத்திற்கு அவர்கள் கூட்டாளி வர்க்கத்திலும் கூட்டாளிகள் மூலியமாக அவர்கள் உங்களுக்கு யோகத்தை தருவார்கள். மேசத்திலிருந்து அந்த 12 ராசியினருக்கு உங்களுக்கு யார் சுபர் அசுபர், உங்களுக்கு கூட்டாளிகளாக யார் விடும் பொழுது, திருமண உறவுகள் உங்களுக்கு வரும் பொழுது எந்த வகையான எந்த ராசியினர் எந்த கிரகம் அது வரும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். ஒரு ஜாதகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது நீங்க முதலில் பார்க்கும்போது லக்னாதிபதிகள் அப்ப நடக்கக்கூடிய தசாபுத்தி, அந்த தசாபுத்தி அமைப்புகள் கோச்சாரத்தில் அந்த தசாநாதர்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்றத நீங்க கவனமா எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்துல சிறப்பான பலன்களை சரியான பலன்களை நீங்க சரியா கணிச்சு பார்க்க முடியும். உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கு அனைத்து வகையான கேள்விகளுக்கும் அனைத்து பதில்களும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கு. உங்கள் சுபர் யார் அசுபர் யார், கூட்டு சேர்ந்து இருக்கும் பொழுதும் திருமணம் சார்ந்து இருக்கும் பொழுதும் யாரெல்லாம் எந்த ராசியினர் உங்களுக்கு யோகத்தை தருவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த 13வது கருத்தரங்கத்தில் எனக்கு பேச அனுமதித்த அந்த வாய்ப்பளித்த ராஜநிலை டிவி ஆஸ்ட்ரோ சேனல் ஆஃப் சேனல் நிறுவனர் இயக்குனர் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு. வாழ்க வளமுடன். ஜோதிடமே திடமாக நடாவு குமாரசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்துக்கு நூல் குமாரசாமின்னு தான் அற்புதமான நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சமயத்துல அடிப்படை ஜோதகம் பழகிறதுக்கு ஜாதக அலங்காரம் நூல் விட்டா வேற எந்த நூலும் கிடையாது. என்னை பொறுத்தளவு பழைய அந்த காலத்துல வந்த ஜாதக அலங்காரம், ஜாதக சிந்தாமணி இதெல்லாமே ஒரு விஷயங்கள் வேணும். இதுல படிக்கிறது இப்ப இந்த ஆன்லைன்ல படிச்சுட்டோ இதெல்லாம் சொல்றதெல்லாம் ஜோதிடம் பல மூல நூல்கள் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கணும். குமாரசாமி வச்சுக்கலாம், யவனகாமி வச்சுக்கலாம், புலிப்பாணி ஜோதிடம் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு நூலை தன்னை தொடும்போது தான் அவங்களுக்கு முத்தாய்ப்பா முழுசும் பலன்னு சொல்லக்கூடிய சூட்சமங்கள் கிடைக்கும். இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு, இங்க குமாரசாமித்துல ஒண்ணு யவனகாமியத்துல ஒண்ணு, இப்படியெல்லாம் மாத்தி சந்திர ஜாதக சந்திரி அதுல சொல்றது ஒண்ணு, நாடி ஜோதிடத்துல சொல்றது எல்லாம் சொல்லும் போது எல்லாம் மாறி போயிரும், பலன் சொல்லி போயிரும். தான் ஒரு முத்திரை குத்தணும், ஒரு ஜோதிட உலகில முத்திரை குத்தணும், கேபி பிடிச்சுக்கணும். எது முத்திரை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் இது. ஆனா எல்லாத்துக்கும் அடிப்படை என்னன்னா பாரம்பரிய ஜோதிடம் அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். அப்ப பாரம்பரிய ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஜோதிடத்துல எல்லா துறையிலையும் பரிணமிக்க முடியும். எத்தனை வகை ஜோதிடம் இருந்தாலும் கூட, அஷ்டமங்கல பிரசன்னத்துக்கே போகனாலும் கூட இந்த பாரம்பரியத்துல இந்த காரத்துவங்கள், சுபர்கள், அசுபர்கள் இதெல்லாமே ஒரு விஷயம் பேசிக்குது. அதனாலதான் இந்த தலைப்பு கொடுத்தேன். யாருமே பேசுறது இல்லைங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை நம்ம போட்டுட்டோம். சரி, இந்த தலைப்பில் பேசட்டும் அப்படிங்கிறதுக்காக. இதுல யாரு கிடைச்சுன்னா அந்த பாரம்பரிய ஜோதிடருக்கு அந்த தலைப்பு இருக்கு, மற்றவங்களுக்கு அந்த தலைப்பு கிடைக்கல. நம்ம ராஜ்குமார் கிடைச்சிருந்தாலும் அவர் ஒரு விதமா சொல்லியிருப்பாரு. ஏன்னா ஜோதிடர்கள் அப்படிங்கிற போது பரம்பரை பாக்குறவங்களுக்கு அந்த பாரம்பரியம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பாரம்பரியத்தை தொடாம ஜோதிடம் வர முடியாது. அந்த இடத்துல கிரகங்களோட சூழ்நிலைகளுக்கு இருக்கக்கூடிய இடங்கள், அதுக்கு ஜாதத்துக்கு நல்லவனாரு கெட்டவனா, இது பாடல்களும் உண்டு ஒவ்வொன்றுக்குமே. ஆதித்தன் மேசத்தில் உச்சமா, சூரியன்னா சூரியன் எந்தெந்த கிரகம் எந்தெந்த வீட்டுல இருந்தா நல்லா செய்யும் என்ன, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பாடல்கள் உண்டு. அதே மாதிரி ஜாதக சிந்தாமணிலையும் நிறைய பாடல் உண்டு. மேவி 7 8 விளங்கி 12 தாவி உதயம் 4 சனி குஜன் 11 அளவா. இந்த செவ்வாதோஷம் மாதிரி தான் 2 4 7 8 12 மேவி 7 8 விளங்கி 12 தாவி உதயம் 4 சனி குஜன் 11 என்றால் சனி குஜன்னா செவ்வாய், கதிரன் இவங்க எல்லாம் ஆவலாய் முடிந்ததாரம் அவன் திசை பசுப்பில் மாண்டு பாவி போல் அளந்துக்கிட்டு பரிதவித்து. இப்ப இந்த செவ்வாதோஷம் ஆகாதுன்னே முடிவு சொல்றாங்க. அதை நம்ம இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சாரம் பார்த்து விட்டம் பார்த்து பூட்டு பார்த்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதுல செவ்வாய் 4 இருந்து அதோட வேலை கண்டிப்பா செய்யத்தான் செய்யும். 6 இருந்து அது வேலை செய்ய செய்யும். 8 இருந்து அதோட வேலை செய்யத்தான் செய்யும். 12 இருந்து அதோட வேலை செய்யும். அப்போ ஒரு கிரகம் எங்கு உட்காருதோ அதோட வேலை செஞ்சே தந்துடும். நல்லவனா கெட்டவனாங்கிறத விட அந்த இடத்துல இருந்து அந்த வேலை செய்யணும். ஒரு முதல்வர் பதவியில் உட்கார்ந்து அவன் செய்ய வேண்டிய வேலை செய்வான். எந்த இடத்துல எந்த ஒரு இருந்து கிரகங்கள் திசை நடத்துதோ புத்தி நடத்துதோ அந்த பலன் கொடுத்தாருமேங்கிறது அடிப்படை ஜோதிடம். இதுல ஏறக்குறைய நீண்ட கால அனுபவம் பெற்றவர், பரம்பரையா ஜோதிடம் பார்த்து கொடுவார். எடப்பாடி சேர்ந்த மதிப்புக்கு மரியாதைக்கு மேல திரு பார்த்திபன் வாசு அவர்கள் ஏறக்குறைய சிறந்த முறையில் அவர் பேசினதை நான் கேட்டேன்.
ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து அவர் சொன்னார் லக்னம் லக்னாதிபதிங்கிற விஷயம் தான் சொன்னார் பேசி. ஏன்னா வந்து யாருமே அதில் விடுற விஷயம் இந்த தொடாமைய திசாபுத்திகள் போய் பலன் பார்க்குறாங்க. லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தா தான் அந்த யோகத்தை அவன் அடைய முடியும். இல்லைன்னா அந்த எந்த பலன் பெற்றிருந்தாலும் அந்த பலன் அடைய முடியாதுங்கிறது ஒரு கண்கூடான ஒரு உண்மை. ஸோ வந்து ஒரு அற்புதமான பதிவை நம்ம 13வது கருத்தரங்களை ராஜநெட் டிவி சார்பில் வந்து வழங்கினதுக்கு அவருக்கு வாழ்த்தையும் நன்றியும் கூறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.